இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக கீரை கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது வத்த குழம்புக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். வாணலியில் வந்து எண்ணெய் விட்டு காஞ்சதும் அதில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா இதை வந்து தாளித்து கொட்டின்னு இருக்கேன். இது நல்லா வதக்கிக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு சிகப்பாக்கிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். இது என்ன இந்த மிளகாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா, அதனால் கொஞ்சம் வந்து அந்த மிளகா நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துண்டா நல்லாயிருக்கும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து இந்த கீரைக்கூட்டு வந்து சும்மாவே சாதத்தில் கலந்து நெய் குத்தினும் சாப்பிட்லாம். அப்படியே வந்து வத்த குழம்பு சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷன். நான்லாம் தயிர் சாதத்துக்கு கூட கலந்துன்னு சாப்பிடுவேன், தொட்டுன்னு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைக்கூட்டு. அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நம்ம இந்த கீரை வந்து டெய்லி வந்து சாதத்தில் சேர்த்துக்கணும். ஏதோ ஒரு ஃபார்மில் கீரையை வந்து கூட்டாவோ குழம்பாவோ ஏதோ ஒரு ஃபார்மில் டெய்லி கீரை வந்து நம்ம உடம்புக்கு போயிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லது, அதுவும் இந்த இவ்வளோ கொதிக்கிற வெயிலுக்கு. ஸோ இப்போ வந்து கடுகுலாம் பொரிஞ்சிடுத்து. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தால வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வதக்கின்ட்டு கூடவே வந்து தக்காளி வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போரும். ஏன்னா நம்ம பருப்புலாம் போட போகிறோம், தேங்காய்லாம் அரைச்சி விட போகிறோம். அதனால் இது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் போகிறோம். ஸோ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துகிட்டுருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து முளைக்கீரை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். தண்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் கூட்டுக்கு. ஸோ இப்போ மஞ்சப்பொடி, வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அதோட மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கின்னு இது நல்லா கொஞ்சம் ஓரளவு குழைய வதங்கினா போகிறோம். இதை நல்லா வதக்கின்ட்டு கீரை வந்து தனியாக வந்து கட் பண்ணி நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா துண்டு துண்டாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கீரை தனியாக. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி போட்டுட்டோம்ல, இப்போ வந்து நான் வந்து காரப்பொடி ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக. ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அதனால் மிளகா அப்படி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா கீரை கூட்டுக்கெலாம் வந்து நமக்கு நிறைய காரம் தேவையில்லை. அதனால் வந்து மிளகா அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல குட்டி குட்டியாக, அதனால் அந்த பொடி பொடியாக கட் பண்ண கீரையை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிட்டாச்சு. ஸோ இதோடு வதக்கி இதை மட்டும் சாப்பிட்டாலே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கறந்து மாதிரி இருக்கும். காய் கீரை பொரியல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே. ஆனால் இதை கூட்டாக பண்ண போகிறோம் இப்போது, அதனால் தேங்காய் அரைச்சி விட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இதோட பருப்பு போட்டு வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறோம். ஆனால் இந்த கீரை வதங்கிட்டுனா இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோட வதங்கின கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே போட்டுட்டோம், உப்பு மட்டும்தான் போடல, அதையும் போட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கீரை வதங்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் கீரை வதங்கும். நான் பருப்பு தேங்காய்லாம் போட்டேன்னா அதுக்கப்புறம் கீரை வந்து வேகாது. அதனால் இப்போவே வந்து வாணலியை ஒரு வாட்டி மூடி போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம் இந்த கீரையை. ஸோ இது நல்லா ஒரு வதக்கிட்டு இதை மூடி போட்டு நான் வேக வச்சுருக்கேன். பாருங்களேன், நிறைய கீரை ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தா கொஞ்சோண்டு எடுத்துல. இப்போ நம்ம உப்பு போட்டு இதை எடுத்துட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா கீரை வதங்கிடுது எனக்கு. நான் பருப்பு, துவரம் பருப்பும் கொஞ்சம் பாசி பருப்பும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இந்த கீரையோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து இந்த கீரையோடு சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பருப்பு ஜலம் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பருப்பு வச்ச பாத்திரத்தை அந்த தண்ணியும் சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இந்த மீன்வைல் நம்ம வந்து இதுக்கு என்ன அரைச்சி கொட்டோமோ அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா கொதிக்கிட்டோம். இது ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ வந்து நான் அரைக்க போகிறேன். என்னென்னலாம் அரைக்க போகிறேன் அப்படின்னா, தேங்காய் சீரகம் அரைக்க போகிறேன். பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி கொட்டலாம். எனக்கு பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வயிறு வலிக்குங்கிறதுனால நான் போடுறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். கீரைக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம். அவ்வளோதான். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் அரைச்சி விடாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தேங்காயும் சீரகமும் அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான், அரைச்சிட்டாச்சு ஸோ தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுட்டுருக்கேன்னா இப்போ இந்த தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுன்றதையும் அந்த கீரையில் கொட்டியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு கீரை ஆல்ரெடி தாளிச்சும் கொட்டிட்டோம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே. அதனால் இப்போ தாளிக்கிற வேலை கூட இல்லை. நீங்கள் லாஸ்ட்டில் கூட தாளிச்சு கொட்டலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கலைன்னா. ஸோ இப்போ தேங்காவையும் கொட்டி இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் அரைச்சி கொட்டதுனால. ஒரு கொதிச்சுது அப்படின்னாலே போரும், கீரை ரெடி ஆகிடுது. இது அருமையாக இருக்கும் தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் கொத்தின்னு நெய் குத்தின்னு சாப்பிட்டா அடாடாடா. பருப்புடி சாதம் கலந்துன்னு இந்த கீரையை தொட்டுன்னு சாப்பிட்டா கூட அப்படியே அமிர்தமாக இருக்கும் காம்பினேஷன். ஐயோ, இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா சாப்பிட்றதுக்கு.
இந்த மாதிரிலாம் யாராவது வீட்டில் பண்ணி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கையில் தங்க மோதிரம் போடுங்க சரியா. எனக்கு யாரும் போட மாட்டேன்றாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கீரை டேஸ்ட். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய். தேங்க்யூ ஸோ மச்.